குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். அடிப்படை ஜோதிட பகுதி. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். சாரம் கூறும் ஜோதிட ரகசியம், இதுதான் தலைப்பு. சாரம் கூறும் ஜோதிட ரகசியம். ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கு சாரம்னா என்னன்னு தெரியும். ஜோதிடத்தை பற்றிய அடிப்படை ஞானம் கூட இல்லாதவர்களுக்காக ஒரு நிமிட செய்தி. இப்போ உங்க ஜாதகம்னே வச்சு பேசணும். உங்க ஜாதகத்துல ராசி கட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ராசி கட்டம் 12 கட்டம் இருக்கும். இந்த 12 கட்டத்தில் அவரவர்கள் ஜாதகப்படி 9 கிரகங்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல உட்கார்ந்து இருக்கும், இருப்பார்கள். ஒரே கட்டத்தில் ஒருவர் இருப்பார், 2 கிரகம் இருக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 கிரகங்கள் கூட ஒரே கட்டத்தில் அமைந்து விடுவதுண்டு. அது தப்பில்லை. நீங்க பிறந்த கால சூழ்நிலையில அஸ்ட்ரானமி வைஸ் அந்த மாதிரி கிரகங்கள் சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். பொதுவா சூரியனும் புதனும் ஏகதேசம் ஒரே கட்டத்தில் இருப்பார்கள். இல்ல ஒரு 12 டிகிரியில முன்னும் பின்னுமாக இருப்பார்கள். சுக்கிரன் சூரியனோடு பக்கத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுவார். சில நேரங்களில் செவ்வாயும் உடன் அமைந்து விடுவதுண்டு. இப்ப பொதுவா குரு எங்க இருக்காரோ அந்த ராசிக்கு சூரியன் வர்ற போது அங்கதான் இருப்பார். புதன் கூட இருக்கலாம். எப்படியோ நவகிரகங்கள் 12 கட்டத்திலே ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இது ஒரு விஷயம். உங்க லக்னம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ராசியே தான் லக்னமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தா ஒரே மாதிரி பலன். லக்னத்துக்கு சொல்ற பலனே தான் ராசிக்கும் இருக்கட்டும். இப்ப பொதுவா இந்த நவகிரகங்கள் உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது எங்க, அது எப்படி அங்க வந்துச்சு, அதுதான் விடை. இப்போ உதாரணமா மேஷ ராசி என்கிற ஒரு கட்டம், நான் ராசியை சொல்லல, மேஷம் என்கிற கட்டம். இந்த மேஷம்ங்கிற கட்டத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதம். இப்படி 9 பாதங்கள் கொண்டது ஒரு ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதம். இப்போ ரிஷபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2, டோட்டலா 9 பாதம் வரும். 3 நட்சத்திரங்கள் இதுல இருக்கும். சில நட்சத்திரங்கள் முழுமையா இருக்கும், 4 பாதமும் ஒரே ராசியில் இருக்கும். அஸ்வினி 4 பாதமும் அங்கதான் இருக்கும். ஆயில்யம் 4 பாதமும் கடகத்துல தான் இருக்கும். மகம் பூரம் 4 பாதமும் சிம்மத்துல தான் இருக்கும். மூலம் தனுசில 4 பாதமும் அங்கதான் இருக்கும். இப்படியெல்லாம் சில அமைப்புகள் இருக்கு. அடிப்படை ஜோதிட ஞானம் தேவை. இப்ப சொல்ல வந்த விஷயம், உதாரணமா ஒருத்தர் சித்திரை மாசம் பிறக்கிறார் அப்படின்னு வச்சிருந்தா மேஷத்திலே தான் சூரியன் இருக்கும். ஆனா மேஷத்துல சூரியன் இருக்காருனாலும் நீங்க எந்த தேதியில பிறந்தீங்களோ அதுக்கு மாறி அதற்கு ஏற்றாற் போல சூரியனுடைய கிரக பாத சாரம் மாறும். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முழு வேடி என்ன அப்படின்னா கிரக பாத சாரம். சில பேர் கிராமத்துல சொல்லுவா கிரகாச்சாரம் சரியில்லைன்னு. அதுக்கு 2-3 அர்த்தம். அதுல ஒரு அர்த்தம், அந்த ஜாதகனுடைய கிரகங்கள் அமர்ந்த பாதசாரம் சரியில்லை. எல்லாம் கிரகாச்சாரம் எங்கிட்ட சேர்ந்து துன்பம். அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா மெயின் அர்த்தம் இதுதான். அவனுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அல்லது அமர்ந்த கிரகங்கள் நல்ல நிலையில இல்லை அப்படின்னு சொன்னா கிரகாச்சாரம் சரியில்லைன்னு சொல்றது வழக்கம். இப்போ ஒரு உதாரணம், சூரியன் அஸ்வினி நட்சத்திர சாரத்துல நிக்கிறாருன்னு வச்சுப்போம்.
அது அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு நல்லதல்ல. ஏன்னா அது கேது சாரம். அஸ்வினிங்கிறது கேதுவினுடைய நட்சத்திரம். எனவே சூரியன் எந்த காலில் நிற்கிறார்னா கேதுவின் காலில் நிற்கிறார். பிறகு பாதத்தை வச்சும் பலன் சொல்லுவா. 1ஆம் பாதத்தில் இருந்தா ஒரு பலன், 2ஆம் பாதத்தில் இருந்தா ஒரு பலன், 3ஆம் பாதத்துல ஒரு பலன், 4ஆம் பாதத்துல ஒரு பலன் சொல்லுவா. சூரியன் மேஷத்துல நிற்கிறார். சூரியன் என்ன சாரத்தில் நிற்கிறார்? அஸ்வினா கேது சாரம், பரணினா சுக்கிர சாரம், கிருத்திகைனா சூரிய சாரம். சூரியன் சூரிய சாரத்திலேயே நிற்பது ரொம்ப சிறப்பு. மேஷத்துல சூரியன் உச்சம். இந்த உச்சம்ங்கிற சப்ஜெக்டை நான் சொல்ல போறேன். ஒரு ராசியில ஒரு கிரகம் நிற்கிறது அப்படின்னு சொன்னா, இப்ப மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம், கடகத்துல குரு உச்சம், கன்னியில புதன் உச்சம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? துலாத்துல சனி உச்சம், விருச்சிகத்துல ராகு கேது உச்சம், மகரத்துல செவ்வாய் உச்சம், மீனத்துல சுக்கிரன் உச்சம். இப்படி நவகிரகத்துக்கும் உச்ச வீடுகள் இருக்கு. அதே மாதிரிதான் ஆட்சி வீடுகள் இருக்கு, பகை வீடுகள், நட்பு வீடுகள், சம வீடுகள், நீச்ச வீடுகள்னு 6 குணம் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும். அது ஆட்சியா, உச்சமா, பகையா, நட்பா, சமமா, நீச்சமா, அப்படி 6 குணம் ஒரு கிரகத்துக்கும் உட்கார்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்துடும். அதையும் பார்க்கணும். அட் தி சேம் டைம் ஒரு கிரகத்தை பத்தி நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு ஜாதகம் வருது, அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னு வர்றவங்க கேட்கறான். உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வரலாம், அல்லது நீங்களே உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்க அப்பா ஜாதகத்தை பார்க்க கூடாது. உங்க ஜாதகத்தை பார்த்து உங்க அப்பாவுக்கு பலன் சொல்லணும்னா முக்கியமா சூரியன்கிற கிரகம் எங்கே நிற்கிறது, என்ன பாவத்திலே நிற்கிறது. பாவம்ங்கிறது லக்னத்திலிருந்து எத்தனாம் இடம்ங்கிறது பாவம். ஒரு உதாரண ஜாதகத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு கடக லக்னம்னு வச்சுப்போம். 2ஆம் இடத்தோன் சூரியன், குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதி. அப்படிப்பட்ட அந்த சூரியன் பித்துர்காரகன். அவன் நீங்க தை மாசம் பிறந்தவரா இருந்தா அது மகரத்துல போய் நிற்பார் சூரியன். மகரத்துல சூரியன் பகை. அப்போ 9ஆம் இடத்தையும் பார்க்கணும். உங்களுடைய 9ஆம் இடத்தோன் கெடாமல் இருக்கிறானா? 9ஆம் இடத்தோன் பாவாதிபதி, 9 குடையவன். இப்போ கடக லக்னத்துக்கு 9 குடையவன் குரு. அவன் எங்க இருக்கக்கூடாது? 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. சரியா? இப்ப பிதுர்காரகன் சூரியன் அவன் எங்க இருக்கான்? இப்ப உதாரண ஜாதகத்துல கடக லக்னத்துக்கு 7 இருக்கான். என்னவா இருக்கான்? பகை பெற்று இருக்கான். சோ இப்ப பலன் எப்படி சொல்லணும்? சார், உங்க அப்பா சூரியன்கிறது உங்க அப்பா பிதுர்காரகன். அவர் 7ஆம் இடம்ங்கிற கேந்திர ஸ்தானம் ஏறினாலும் கூட அங்கே பகை பெற்றிருக்கார். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பிதுர்ஸ்தானம். அந்த வீட்டோனும் 8ல மறைஞ்சிட்டான், அல்லது 6, 3, 6, 12ல மறைஞ்சிட்டான். அதனால உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நட்பு நல்லா இருக்காது. நீங்க ரொம்ப நாள் 2 பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து வசிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாக்குவாதங்கள், முரண்பாடான எண்ணங்கள் வந்துடும். உங்களுடைய தந்தை நோயாளியா கூட இருப்பார். அது நெருப்பு ராசியில நின்றுடுத்துனா கோபக்காரரா இருப்பார். ஜலராசியில நின்றுடுத்துனா சனி பிடிச்சவரா இருப்பார். காற்று ராசியில நின்னா அலையறவரா இருப்பார். இப்படியெல்லாம் பலனை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இங்கே நாம் சொல்ல வந்த கருத்து என்ன? ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிற்குதுங்கிறது முக்கியம். அது எத்தனாம் பாவத்துக்குடையதுங்கிறதும் முக்கியம். அவர் என்ன காரகத்துவம் பெற்றவர் என்பதும் முக்கியம்.
இப்ப சந்திரனை பத்தி சொன்னா சந்திரன் மாத்ருகாரகன், 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். அப்ப காரகத்தை பார்க்கணும், ஸ்தானத்தை பார்க்கணும், நின்ற இடத்தை பார்க்கணும். இது பொதுவா ஜோதிடர்கள், ஜோதிடம் பயிலுபவர்கள் சுலபமா ஒரு வருஷத்துல தெரிஞ்சுப்பா. ஆனா தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா ஒரு ஜோதிடர் பலன் சொல்றார், வந்து கேட்டவருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. சார் நீங்க பாதி நல்லா சொல்றீங்க, மீதி பாதியில டிஸ்பியூட் இருக்கு சார், நீங்க 100% எனக்கு சொல்லல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கூட சில பேர் கேட்பாங்க. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சொல்ற விதம் நல்லா இருக்கு, நீங்க நல்ல ஜோசியர் தான், கொஞ்சம் விஷயம் இருக்கு, ஆனா நான் எதிர்பார்த்து வந்தது கிடைக்கல சார், எங்க அப்பாவை பத்தி சொல்லுங்கன்னா நீங்க அரைமுறையா 50% தான் சொல்றீங்க, நீங்க சொன்ன அளவுல கரெக்ட், ஆனா மிச்சம் 50 நான் இன்னொருத்தர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் இப்படியே ஜோதிடர்களையே நான் சோதனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? சில பேர் விளம்பரத்தால சிறந்த ஜோதிடர், சில பேர் மக்களே பரப்பி விட்டுருவா, அங்க போனா நல்லா சொல்றா போங்கன்னு, அவருக்கு நல்லா சொல்லியிருப்பார், உனக்கு சொல்லணுமே. எனவே ஜோதிடம் நன்கு கற்றிருப்பார். ஜோதிடம் கேட்கிறவனுக்கும் ஞானம் இருக்கணும், சொல்றவனுக்கு அதீத ஞானம் 100% இருக்கணும். இதுக்கு துணை பிரிவதுதான் கிரகபாத சாரம். முன் சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்கிறேன். சூரியன் மேஷத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், பொதுவா சித்திர மாசம் பிறந்தவங்க எல்லாருக்குமே மேஷத்துல தான் சூரியன் நிற்கும். ஆனா என்ன நட்சத்திர பாதசாரத்தில் இருக்கிறார்? கேது சாரத்தில் இருந்தால் உங்கள் தந்தை நோயாளி அல்லது அல்ப ஆயுள் உடையவர். அது நீங்க சொல்லலாம், சார் மேஷத்துல சூரியன் உச்சம் சார், என்ன பிரயோஜனம்? கேது சாரத்தில் நின்றுட்டதுனால உங்க பாவாதிபதியும் கெட்டுட்டதுனால அந்த தந்தை பிரிந்திருப்பார் அல்லது இறந்து போகும். சூரியன் உச்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரணியிலேயோ கிருத்திகையிலேயோ இருந்தா அது நல்லதுன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார், அது பாதை வயசு உச்சம் இல்லையேனாலும் தேவையில்லை, மேஷத்துல அது உச்சம்தான். முழு உச்ச பலனை தரவில்லை என்றாலும் பாதி உச்ச பலனை தந்து விடுவார். ஆனா தந்தைக்கு நல்லது. ஒரு ஜாதகன் சித்திர மாசத்துல பிறந்தா அவருடைய அந்த சூரியன்கிற கிரகம் கிருத்திகையில நிற்கிறதுன்னா அப்பனுக்கு ஆயுசு ஜாஸ்தி. அவங்க அப்பா ஓரளவுக்கு செல்வந்தராவோ உழைப்பாளியாவோ நல்ல தேகபலம் உடையவராக இருந்துட்டா அவருடைய ஆயுசு காலம் வரையிலும் நீ அவருக்கு அடிமைதான். நீ கேஸ் போட்டாலும் ஜெயிக்க மாட்டேன். அப்போ நிறைய சில பேர் கேஸ் போடுவா, சொத்து கொடுக்கல. நம்ம டெய்லி பேப்பர்ல பார்க்கிறோமே, கொலை வரையிலும் போறாளே, அதுக்கு காரணம் என்ன? பேராசை அல்லது பொருளாசை, அல்லது தான் அந்த சொத்தை அடைச்சு அதை அழிக்கணும் ஒழிக்கணும். அப்ப பயப்படுவான், ஐயோ புள்ள ஜாதகம் சரியில்லை, புள்ளகிட்ட இந்த ஜாதகத்தை இப்ப கொடுத்துட்டோம்னா ஒழிச்சுடுவானே, நாம் இருக்கிற வரலும் காப்பாற்றலாம், செலவுக்கு கொடுக்கலான்னு கொடுத்துட்டு இருப்பார். இவனுக்கு அது பத்தாது, எனக்கு வேணும் சீக்கிரமா. நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட அப்பா எப்போ போவார் அப்படின்னு கேட்கறது உண்டு. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா, யாருன்னு தான் வெளியே சொல்லக்கூடாது. அப்பா இல்லைன்னா எனக்கு சொத்து வருமே அப்படின்னு கேட்கறதா இருக்கா. இப்போ இதே உதாரணத்தை மாத்தி பாருங்க. ஒரு பையன் ஐப்பசியில பிறக்கிறான். ஐப்பசின்னு சொல்லக்கூடியது துலா ராசி, துலாம். அந்த துலாத்துல யார் இருக்கா? சித்திரை 3-4 பாதம், சுவாதி 4 பாதம், விசாகம் 1, 2, 3 இது கொண்டது துலா ராசி. இதுல சித்திரை நட்சத்திரத்துல சூரியன் பிறந்திருந்தா நீச்சத்துவம் ஜாஸ்தி. அதாவது தந்தைக்கு ஆபத்தும் கேடும் நோயும் பிரிவும் ஜாஸ்தி. சுவாதியில சுவாதி என்கிற நட்சத்திர சாரத்தில் ஏறி நின்று துலாத்தில் சூரியன் இருக்கிறாரா, அப்பா கோபக்காரரா இருப்பார், வலிமையான தொழில் செய்கிறவரா இருப்பார், போக்குவரத்துல இருப்பார், எங்கேயாவது அலைந்து திரிந்து பொருள் தேடுபவரா இருப்பார், பிதுராதிதத்தை இழந்தவரா இருப்பார். தான் அப்பன் சொத்தை, அதாவது உங்க தாத்தா சொத்தை
உங்க அப்பா இழந்திருப்பார், அல்லது அதுல லிட்டிகேஷன் ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு, பம்பு வழக்கு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் சுவாதிங்கிறது பூர்வ புண்ணியத்தை மீட்டெடுக்கும் நட்சத்திரம். ஒருத்தர் சுவாதி நட்சத்திரத்திலேயே பிறந்துட்டா அவர் பிதுராஜிதத்தை மீட்டெடுப்பார்னு இருக்கு. ஆனா விசாக நட்சத்திரத்திலே சூரியன் இருக்கிறாரா? சரி, அது குருவினுடைய நட்சத்திரம், சுப நட்சத்திரம். ராகு நட்சத்திரமான சுவாதி 3/4 பாகம் சுப நட்சத்திரம். ஆனா சித்திரை, செவ்வாய் பாபகிரகம், அதனுடைய சாரம் அவ்வளவு நல்லதல்ல. இப்போ ஐப்பசியில பிறந்த ஒருத்தருடைய ஜாதகத்துல அவர் சித்திரை பாதம் ஏறி சூரியன் இருக்கிறாரா, சுவாதியின் சாரம் பெற்று அங்கே நிற்கிறாரா, அல்லது விசாக நட்சத்திரம் ஏறி நிற்கிறாரா? சித்திரையில நின்னா செவ்வாய் சாரம், ராகுல சுவாதியில நின்னா ராகு சாரம், விசாகத்துல நின்னா குரு சாரம். எப்பவுமே ஒரு கிரகத்தை பற்றி நாம் ஆராய வேண்டும் என்றால் காரகம், அங்கே நிற்கிற கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன? மறைவிடஸ்தானமா, ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, பகையா, சமமா, நட்பா, எத்தனாம் பாவத்துல நிற்கிறார், என்ன சாரத்தில் நிற்கிறார், இதுவரையும் பார்த்துட்டு இன்னொரு புது யுக்தியும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சூரியனுக்கு இடம் கொடுத்தவர் மேஷத்துல கிருத்திகை சாரத்துல நின்று டாப், என்ன தனது சாரம். அதுக்கு நீங்க உபநட்சத்திர சாரம் போக வேண்டியதில்லை. ஒருவேளை இன்கேஸ் அவர் அஸ்வினி நட்சத்திர சாரத்துல நிற்கிறார்னு வைக்கலாம், அது கேது சாரம்னு பேரு. உடனே கேது எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அல்லது இடம் கொடுத்த செவ்வாய் எங்க நிற்கிறார்னு பார்க்கணும். அந்த செவ்வாயும் கேதுவும் என்ன சாரத்தில் நிற்கிறார்கள்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் சாரம் ரொம்ப முக்கியம். ஜோதிடம் சொல்லும் பொழுது, ஜோதிட ஆய்வை செய்யும் பொழுது ஒரு கிரகமா தான் ஆராய்ச்சி பண்ணணும். மொத்தமா பார்த்து உடனே உளரப்படாது. ஒவ்வொரு கிரகமா பார்த்து ஜோதிடம் உள்வாங்கி கொண்டு, கிரக பாதசாரம் இல்லாமல் ஜோதிடமே சொல்லக்கூடாது. கிரக நட்சத்திர பாதசாரத்தை வச்சுண்டு அதனுடைய நட்சத்திர அதிபதி, உபநட்சத்திரம், உபநட்சத்திர அதிபதியையும் பார்த்து அந்த கிரகங்கள்லாம் எங்க நிற்குதுன்னு பார்க்கணும். உதாரணமாக சூரியன் மேஷத்திலே இருக்கிறான், அவன் அஸ்வினி பாதசாரத்தில் நிற்கிறான். அஸ்வினி என்பது கேதுவினுடைய நட்சத்திரம். அந்த கேது மறைவிட ஸ்தானங்களில் நிற்பது நல்லது. கேது பலம் இழக்கணும். கேது 3, 6, 8, 12 உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு நிற்கிறாருன்னா அப்பாவுக்கு ரொம்ப நல்லது, அப்பாவை பாதிக்காது. ஏன்னா இடம் கொடுத்த செவ்வாய் கெடாமல் இருக்கணும். இப்போ அந்த வீட்டோனாகிய செவ்வாய் கடகத்துல நீச்சமா போயிட்டா அப்பாவை பாதிக்கும். அதே செவ்வாய் மகரத்துல நிற்கிறார் அப்படின்னா உச்சம். கேது சாரத்திலேயே நின்னாலும் இடம் கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சமா இருக்கார், அப்பாவுக்கு நல்லது. சூரியன் உச்சமாகவும் இருக்கார், மேஷத்துக்கு 10ஆம் இடத்திலையும் இடம் கொடுத்தவன் செவ்வாயும் அங்கே உச்சத்தில் இருக்கான். இப்படி எல்லாம் நின்ற நட்சத்திரம், சாரம், சாரத்தின் அதிபதி, அந்த அதிபதி நின்ற இடம், இடம் கொடுத்த வீட்டோன் நின்ற இடம், அவன் எந்த காலில் என்ன சாரத்தில் நிற்கிறான், அவன் கெட்டுள்ளானா, நல்லா இருக்கானா, பரவிடஸ்தானமா, என்ன கேந்திரமா, கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடுச்சா, காமத்திரி கோணமா, இல்ல நல்லா இருக்கா, அல்லது 1, 5, 7, 9 என்கிற மூலத்திரி கோணமா, ஆபோக்ரீபமா, இப்படி எல்லாம் பார்க்கணும். அதை பார்த்து தான் பலன் சொல்லணும். எனவே ஜோதிடம் கற்பவர்களே, ஜோதிடம் பார்ப்பவர்களே, நீங்கள்லாம் என்னை விட ரொம்ப புத்திசாலி. ஏற்கனவே கற்று தெளிந்து நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் இந்த பதிவு போடல. கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டே இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலில் இருப்பவர்களுக்காக இந்த பதிவினை இட்டிருக்கிறேன். நீங்கள் உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கிட்டாலும் சரி,
நீங்க ஒரு ஜோதிடரா மாதிரி இன்னொருத்தர் ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, ஒரு கிரகம் எந்த கட்டத்தில் நிற்கிறது, அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தின் பாதசாரத்தில் நிற்கிறது, அந்த சாரநாதன் யார், அந்த கிரகத்துக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்த வீட்டோன் யார் என்கிற இத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் ஜோதிடம் சொல்ல வேண்டும், ஜோதிடம் பயில வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.